வாங்க சிஸ்டர், இன்னைக்கு கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து சில்க் த்ரெட் சிஸ்டர். சில்க் த்ரெட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த நூலை தான் நம்ம வந்து பிரித்து எடுத்து அந்த பின்னணும் சிஸ்டர். சில்க் த்ரெட் இப்படி தான் இருக்கும். நிறையா நான் யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீடில் வந்து நான் இந்த ஒரு நீடில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இதோட நம்பர் வந்து 11.0.7 mm. இந்த ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த நீடில் வந்து உங்களுக்கு வேணால் வாங்கிங்க. இன்னொரு நீடில் இருக்குது, அது வந்து 11க்கு பதிலாக 10 இருக்கும். 0.7க்கு பதிலாக 7.5ன்னு போட்டிருக்கோம். அந்த நீடிலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டோட ரேட்டுமே பார்த்தோம்னா சில கடையில் வந்து 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, சில கடையில் வந்து 20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே கூட போகாது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஜரி த்ரெட்டுன்னு சொல்லிட்டு 2 த்ரெட் இருக்குங்க சிஸ்டர். நிறையா இருக்குது. இதில் நமக்கு வந்து நமக்கு அந்த பட்டு சிலையெல்லாம் ஜரியை கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த கோல்டு கலர் சில்வர் கலர் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். சில்வரு, இது கோல்டு சில்வரு. இதோட ரேட்டு வந்து 20 ரூபா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. ஆரி ஒர்க் பண்ணுறாங்களா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பீட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பீட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த க்ளூ தேவைப்படும் சிஸ்டர். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எதுக்குன்னா, அந்த குஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே ஒட்டி விடுறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக ஒட்டிட்டோம்னா அது பிரியாமல் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கை ஊசி தான். கை ஊசி எதுக்குன்னா, அந்த குஞ்சத்தை வந்து கட்டுறதுக்கு, அதுக்காக வந்து இந்த கை ஊசி. இது நார்மலான ஒரு கை ஊசி, அவ்வளோதான். இவ்வளோ தான் நமக்கு வந்து தேவையான மெட்டீரியல், அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம்.